வேத புத்தகத்தை திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் கடந்த சில நாட்களாக பூரணம் என்ற நிலையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு விசுவாசத்திலே பூரணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22. போதும் பாருங்க, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோம். இந்த எப்படி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பூரண நிலையை அடைகிறது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதுதான் விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதை நம்புகிறேனோ அதன் மேலே உறுதியாக இருக்கணும். இந்த உலகத்தில் தீமையை ஒருத்தர் நம்பி அதில் உறுதியாக இருந்தால் கூட நடக்குது, தெரியுமா? எதை நம்பி அதில் உறுதியாக அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக பல முயற்சிகள்லாம் கூட செய்கிறாங்க. அதுக்காக என்னென்ன எஃபர்ட் எடுக்கணும், என்னென்ன பண்ணணும், அது கூட நடக்குது. என்னென்னா, அவன் நம்புகிற காரியத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கிறான். விசுவாசம் அப்படி கிரியை செய்யக்கூடியது தான். ஆவிக்குரிய மண்டலத்தில் 2 இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை தான் சொல்கிறாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத உலகத்தில் தேவனும் இருக்கிறாரு, இன்னொரு யார் இருக்கா? பிசாசு இருக்கு, அவனுடைய வல்லமை இருக்கு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் அது என்ன செய்யுது? இருக்கு, வேலை செய்யுது. இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறாங்க நிறைய பேர். பிரபஞ்சத்தில் நான் நம்புகிறேன், அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், அது எனக்கு மறுபடியும் வரும், நான் நல்லது நினைக்கிறேன், எனக்கு நல்லது வரும்னு சொல்கிறாங்க, உலக மனுஷர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், ஆமாம் தானே? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆகவே நாம் இந்த விசுவாசத்தில் ஒரு பூரண நிலையை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏனென்றால் நம்முடைய பிதா எப்படி இருக்கிறார்? பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராக வேண்டும் என்பதே பிதாவினுடைய விருப்பம். ஆகவே நமக்கு முன்னாடி அந்த பூரணத்துவத்தை எப்படியெல்லாம் அடையணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் தந்தருளி இருக்கிறார். அவர் எதுலேயுமே குறைபடலை. நம்மளை நேசித்த அன்பில் அவர் குறைபட்டவரானா இயேசு கிறிஸ்து கிடையாது. நம்மளை நேசித்து தன்னையே பலியாக, ஜீவ பலியாக அர்ப்பணித்த ஒரு தெய்வம். அவருக்கும் விசுவாசம் இருந்துச்சு. அதாவது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தில் இருந்த நாட்களில் கேட்கப்பட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னதுன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், 2வது அந்த அடி இருக்கு பாருங்க, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர்.
பிதாவாகிய தேவனிடத்துல அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி விசுவாசத்தோடு என்ன பண்ணியிருக்கிறாரு? விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு முன்பதாக அவர் வாழ்ந்து போய் எல்லாவற்றிலும் பூரணராக இருந்ததுனால தான் 1 பேதுரு 2:21 சொல்லும்போது நமக்கு அவர் எதை வைத்து போயிருக்கிறார் என்றால் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். 2:21 வாசிங்க. கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு என்னத்தை வைத்து போயிருக்கிறார்? மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியானவர் யார் நமக்கு? இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தில் எனக்கு அவர் ரோல் மாடல், இவர் ரோல் மாடல் அப்படின்னு நிறைய பேரை தனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வாழ்கிற கூட்டங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. நான் அவர்களுடைய ஃபேன், இவர்களுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலை என்னங்கிறதே தெரியாமல் காற்றுல அடிபட்டுட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி உலகத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்காகவே ஒருவர் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிச்சுவடை நமக்கு வைத்து போயிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். அவரும் அவருடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார், விசுவாசத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதனால் அதை நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நாம் நம்புகிறதுல உறுதியாக இருக்கணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி சொல்லுங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நோட்ஸ் எடுக்கணும். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் பைபிளெல்லாம் மூடி வச்சு ஜிப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. நோட்டங்க. அதனால் கர்த்தர் நல்லவர். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு அஸ்திபாரம் எது தெரியுமா? விசுவாசம்தான். நம்முடைய பிலீவ் சிஸ்டம், நம்முடைய விசுவாசத்தினுடைய அமைப்பு சரியாக இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம விசுவாசிக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கும். இத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக நம்ம பார்ப்போம். ஆகவே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மாத்திரம் பிளவே வரக்கூடாது. வேதாகமத்தில் எபேசியர் 2:8 சொல்லும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. கிருபையினால எதை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தை கொண்டு தான். அப்போ அஸ்திபாரமே எங்கே தான் ஆரம்பிக்குதுன்னா விசுவாசத்தில் தான். முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்க வைக்கிறது எதுதான்? விசுவாசம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவாது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டு. எடுத்து இன்னொன்று சொல்வார், ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொல்கிறார். 3 பங்குல ஓட்டத்தை ஓடுனேன், நல்ல போராட்டத்தை போனேன். மிடில் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? விசுவாசத்தை காத்து கொண்டு. பெற்ற விசுவாசத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? காத்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு சவாலே எங்கே தெரியுமா இருக்குது? விசுவாசத்தில் தான். நமக்கு சவால் விடுகிற இடமே எங்கே தெரியுமா? விசுவாசத்தில் தான். ஆனால் ஆதி திருச்சபையோ இல்லை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்கள அதெல்லாம் எப்படி தான் நடந்துச்சுன்னே தெரில. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்பட்டால் கூட நம்ம விசுவாசம், நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்தில் என்ன வந்துடுது தெரியுமா? பழுது வந்துடுது. ஆனால் ஒரு நாளும் நம்முடைய ஃபெய்த்தில் எந்த ஒரு பழுதுமே வராமல் அப்படி உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நமக்கென்று வைத்திருக்கிறதை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே என்னென்ன படிநிலைகள் எல்லாம் நமக்குள்ளே தருது அப்படிங்கிறத நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:23 நம்ம வாசிப்போம். அல்லாமலும் இருக்கிறாரே, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல்
உறுதியா இருக்க கடவோர். அப்போ முதல்ல அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்முடைய நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். தேவனை நான் முழுமையா நம்புறேன் அப்படிங்கிறது ஏதோ அறிவை சார்ந்து மாத்திரம் இருக்கக்கூடாது. எப்போதுமே அறிவை சார்ந்து இருந்தா அறிவு பெருத்தவன் என்ன பெருத்தவன் சொல்லுது? நோ பெருத்தவன் சொல்லுது. எபிரேயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கிற பதத்துக்கு என்ன தெரியுமா? யாடா. யாடா, ஒய்ஏடிஏ, யாடா. கிரேக்க மொழியில் நிறையா இருக்குது. ஒய்டோஸ், அப்புறம் ஃப்ரோனசிஸ், ஒரு 5 வார்த்தை இருக்குது. நம்ம அடுத்து வர நாட்கள் அதை தியானிப்போம். அறிவுங்கிற ஒரு வார்த்தைக்கு கிரீக்கில் நிறையா மொழிபெயர்ப்பு இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் யாடா அப்படின்னு இருக்குது. அந்த யாடாங்கிறது ஏதோ ஒன்று அறிந்து கொள்வது அல்ல, தன் வாழ்க்கையிலே அதை அனுபவமாக்கி கொள்வது, செயல் வடிவம் கொடுப்பதுக்கு பேர் தான் அறிவு. அதனால தான் சாலமோன் எழுதும்பொழுது எழுதுறாரு, அறிவு பெருத்தவன், வெறும் புத்தக அறிவை மாத்திரம் பெருத்தவன், அவனுக்கு என்னது வந்துடுது? நோவு வந்துடும், குழப்பம் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேலே எதுன்னே தெரியாமல் வேற மாதிரி மாறிடுறாங்க இல்லையா? தன்னிலை மறைந்தவர்களாக வேற மாதிரி மாறி விடுகிறார்கள். அதனால தான் அப்படி சொல்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. அந்த அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றிக்கொள்வதுக்கு பேர் தான் அந்த அறிவு, யாடா அப்படின்னு. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாக இருக்க கடவுள். அப்போ விசுவாசம் என்பது அறிவை மட்டும் நம்புவதல்ல, தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் முழுமையாக நம்புவதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஞானத்தையும் வழி நடத்துதலையும் முழுமையாக நம்புவது. ஆமே. இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ரூத் எழுதின புத்தகத்தில், அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். நம்ம நிறைய உதாரணங்களை நம்ம நிறைய நேரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவும் தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும் இதில் வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. இங்கே எலிமெலேக்கு தன் குடும்பத்தோடு பஞ்ச காலத்துக்கு தப்பு வைக்கப்படுறதுக்கு மோவாப் தேசத்துக்கு போகிறார். எல்லாரும் போகலை, இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் போகுது. ஆனால் அங்கே போயிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அங்கேயே பெண் எடுக்கிறார்கள். ஆனால் நல்ல அங்கே ஊழியம் செஞ்சுருக்காங்க. 2 பேருக்கும் கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ரூத்துக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் வந்துச்சுன்னா அதுக்கு குறிப்பாக அவங்களுடைய அந்த குடும்பத்தார் ஏதோ ஒரு வகையில் தன் தேவனை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் 3 ஆண் மக்களும் அங்கே மரிக்கிறார்கள். இப்போ 3 பேரும் பெண்கள், மாமியார் மருமகள் 2 பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. 6வது வசனம் 1:6 வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, அவளுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. என்ன செய்தி? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அவர்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆகாரம் அருளி இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை எங்க இருக்கும்போது கேள்விப்படுகிறார்? மோவாப்ல இருக்கும்போது. வசனம் அப்படி சொல்ல, மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில வரும்பொழுது பார்த்தா கணவன் தன் பிள்ளைங்களோட வர்றாங்க பெத்லகேமில் இருந்து இந்த மோவாப் தேசத்துக்கு. இப்போ திரும்பி இப்போ கர்த்தர் சந்திச்சிட்டாரு, நல்லது. ஆகாரம் அருளி இருக்கிறார், நல்லது தான், நல்ல செய்தி தான். ஆனால் நான் இப்போ திரும்பி அந்த ஊருக்குள்ள கணவனை இழந்தவளாக, தன் பிள்ளைகளை இழந்தவளாக ஒரு ஊருக்குள்ள ஒரு மனிதனை போய் சந்திப்பது, தன் சொந்த உறவுகளை சந்திப்பது என்பது எவ்வளோ பெரிய சவால் நிறைந்த ஒரு பகுதி தெரியுமா? அதுவும் ஒரு பெண்ணுக்கு. ஊர் என்னென்னலாம் பேசும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வளர்ந்த இதாக இருக்கும் பொழுதே எவ்வளோ காரியத்தை பேசுகிறாங்க. அன்றைக்கு இவ்வளோ வளர்ச்சியெல்லாம் இல்லாத நிலையில் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருதயத்தில் இருந்திருக்கும். ஆனாலும் தன் குறைவுகள் இருந்தாலும் அவளுக்கு அதற்கு பிறகு அந்த தேசத்தில் இருப்பதற்கு அந்த அம்மாவுக்கு என்ன வரல? மனசு வரல. எழுந்து
அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது போகிற வழியில் அப்போ 2 பேரும் மருமக்களும் தான் கூட தான் வராங்க. புறப்பட்டு போகிற வழியில் தான் வாயை திறந்து பேசு. அந்த அம்மா இங்கே பார், 2 பேருக்கு நான் இன்னும் ஒரு வாழ்க்கைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியாது. அதனால் நீ என்ன பண்ணிடு, உன் தகப்பன் வீட்டுக்கு உன் தேசத்துக்கு நீ திரும்பி போ, உன் வாழ்க்கை கட்டப்படும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? தான் மருமக்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு மாமியாராக பேசுகிறாங்க, உண்மையாக பேசுகிறாங்க. இங்கே இந்த 2 பேர் இருக்காங்க. யார்? ஓர்பால், ரூத். இந்த ஓர்பால் என்ன பண்ணா? மாமியாரை முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த ஓர்பால் யோசிச்சிருக்கா, ஆமாம் உண்மை தானே, எப்படி வாழ்க்கை கட்டப்படும்? இதுதான் லாஜிக் மைண்ட், அறிவு சார்ந்தமானது. உண்மைதான். நகோமி சொல்கிறதுல என்ன இருக்குது? லாஜிக் இருக்குது தானே. இனிமே வாழ்க்கை கட்டப்படாது. ஏன்னா நான் யார்? மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். நான் போய் ஒரு பெத்லகேமில் ஒரு யூதனுடைய எல்லைக்குள்ளே, ஒரு இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே நான் போனால் என் வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? கரெக்டு தானே அப்படின்னு அதை லாஜிக் மைண்டில், அறிவு சார்ந்த மனநிலையில் அந்த வார்த்தையை பார்த்து பாய் சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தி இருக்கா பாருங்களேன். இன்னொருத்தி யார்? ரூத். இந்த பெண்ணு யார் தான்? கைவிடப்பட்டவள் தான், துணை இழந்தவள் தான், ஒன்றுமே இல்லாதவள் தான், ஒரு அந்நிய பெண் தான் இல்லையா? அந்நிய ஸ்திரீ என்று பெயர் பெறுகிறவள் தான். மோவாப், அதாவது கர்த்தருடைய சமூகத்துக்கே புறம்பாக்கப்பட்டவள் தான். ஆனால் இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும் அவளுக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை உள்ளே இருந்ததுனால தான் இந்த நகோமினுடைய பேச்சுக்கு எதுக்குமே நீ போ நீ போ நீ போ சொல்லிக்கிட்டே இருக்க அந்த அம்மா. ஒரு கட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து பேசுகிற பேச்சில் இதுக்கப்புறம் இந்த பேச்சை பேசக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ரூத் எழும்பி பேசுகிறாங்க. இனிமே திரும்பி போகிறத பற்றி நீ என்னவே செய்யக்கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். 16. பேச வேண்டாம். என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலையும் புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பெண். அல்லேலூயா, அல்லேலூயா. லாஜிக் மைண்டில் அறிவு சார்ந்து யோசித்தலுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த தேவனுடைய ஞானத்தையும் வழி நடத்துதலையும் புரிந்து கொண்டு கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கை வைத்து புறப்பட்டு வரா. உன் தேவன் என் தேவன். நீ எங்கே இருக்கிறியோ நான் அங்கே இருக்கிறேன். உன் குடிசை வீட்டில் இருக்கிறியா? நான் இருக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறியா? நான் இருக்கிறேன். உன்னை நான் பின்பற்றி வரேன். நீ இனிமே என்னை திரும்பி போகிறத குறித்து ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட பேசவே கூடாது. இதை மாமியார் எப்படின்னா, அவன் மன உறுதியாக இருக்கிறதை மாமியார் கண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு அதற்கு பிறகு நீ போங்கிற வார்த்தை அந்த அம்மா என்ன செய்யவே இல்லையா? பேசவே இல்லை. இதுதான் தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும். இப்படி நம்பி வந்தாலே கர்த்தர் அவளை சும்மா விட்டுட்டாரா? லாஜிக்கா அறிவு சார்ந்து நடக்கும்போது இதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு ஸ்தானத்தில் இருந்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் அவளுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவில் நம்ம யோசித்து பார்த்தா இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா, உண்மை தானே, இப்படி தானே இருக்குது, என் கண்களில் பார்க்கும் பொழுது சூழ்நிலை இப்படி தானே இருக்குது, இதில் எப்படி மாற்றங்கள் வரும்னு நம்ம அறிவில் நம்முடைய சிந்தனையில் இப்படியெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஞானமும் அவருடைய வழி நடத்துதலும் உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு இங்கே கர்த்தர் பேசினாருன்னு இந்த புத்தகத்தில் எங்கேயுமே இல்லை தெரியுமா? எங்கேயாவது இருக்கா? இந்த 4 அதிகாரத்தில் எங்கேயாவது கர்த்தர் சொன்னாரா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன்? எங்கேயாவது ரூத்துக்கு ஆண்டவர் பேசியிருக்காரான்னு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல.
ஏதாவது அப்படி ஏதாவது படிச்சிருக்கீங்களாமா? கர்த்தர் நேரடியாக ரூத்துக்கு எந்த வாக்குமே சொன்னதாக இந்த புத்தகத்தில் எழுதப்படவே இல்லை, எழுதப்படவே இல்லை. ஆனா வார்த்தையை பேசாத ஒரு தேவனிடத்துல அவ்வளோ மன உறுதியா இருக்கிறத நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். போவாஸ் சொல்றாரு, நீ எங்க வந்திருக்கிற, நீ இஸ்ரவேல் தேவனுடைய, அதாவது தான் தேவனை, போவாசம் சும்மா இல்லை, தேவனை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாதுங்க, யாரு முன்னாடியுமே விட்டு கொடுக்க கூடாது, எதற்காகவும் நம்ம தேவனை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம தேவனை நிறைய சூழ்நிலைகளை நம்ம விட்டுக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக, சுய லாபத்துக்காக, சுய நலமான காரியத்துக்காக நிறைய நேரங்களில் தேவனை இன்றைக்கு விட்டு விடுகிறார்கள். ஆனால் அங்கே பாருங்களேன், போவாஸ் கர்த்தரியே இவங்களெல்லாம் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் அவர்களெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் சும்மா இல்லை, அங்கே சொல்கிறார் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேலம்மா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டில, உன் தேசம், உன் இனம், உன் அப்பா, உன் அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்தில, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நீ எங்க தெரியுமா வந்திருக்கிற, இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு தெரியாது இவள்தான் என் மனைவியாக வருவாள் என்று தெரியாது, அப்படி ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லை. நகோமியினுடைய மருமகள் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறா, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வேற எங்கேயும் போயிடாதம்மா, இங்கேயே வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டி எல்லாவற்றையும் என் வேலைக்காரர்கள் தருவார்கள், நீ இங்கே வா, வேறு வயலுக்கு நீ போக வேண்டாம், அறுவடை இருக்கு மட்டும் நீ என்னுடைய வயலுக்கு வா என்று சொல்லி அவரை அற்புதமாக அரவணைத்து, அதுதான் போவாஸ் யாருக்கு நிழலாக சொல்லுவாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லுவாங்க, நம்முடைய மணவாளனுக்கு நிழலாக சொல்லுவாங்க. அற்புதமாக அவளை அரவணை, அதாவது தூர தரிசனமுடைய ஒரு மனுஷனாக போவாஸ் அங்கே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அப்படி நடத்திருக்கார். இதுதான் தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும். லாஜிக்லையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, விசுவாசம் செயல்படாது. லாஜிக்கில், அறிவில், சூழ்நிலையில், நமக்கு தெரிந்ததில் எல்லாத்தையும் வச்சுட்டு புத்தக அறிவில் இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், அதற்கு அப்பாற்பட்டும் செயல்பட அவர் வல்லவராக இருக்கிறார். இவ புறஜாதிங்க, இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ள கூட வர முடியாத ஒரு புறஜாதி அப்படியே உடைச்சு நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் யார் தெரியுமா, நம்மளாம் புறஜாதி தானே. இந்த புறஜாதியா இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்த அன்றைக்கே பழைய உடன்படிக்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, சரித்திரத்தை படைத்தவள் இந்த ரூத். அதுல வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறா பாருங்களேன். ஆமே. ஏன்னா தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் புரிந்து கொண்ட அற்புதமான ஒரு பெண். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வழி நடத்துதன் பேரிலையும் உங்கள் நம்பிக்கையை வைங்க. அதுதான் விசுவாசத்தினுடைய முதல் படியே. நம்பப்படுகிறவைகளின் உறுதி சொல்றாரு நீதிமொழிகள்ல. உன் நம்பிக்கை என்ன செய்யாது, 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் சொல்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், 23 தானே. நடத்து போதும். மேலே ஒரு தாய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. 15லேருந்து படிச்சிங்கன்னா, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் இருங்க, யாருமே நிறைய பேர் எடுக்கல நினைக்கிறேன். நீதிமொழிகள் 23, 15, 16, 17, 18. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும்.
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த பெண்ணு நம்பினாத கர்த்தரை தான் நம்பி வந்தா. ஆனால் அவளுக்கு வேண்டிய யாவற்றையும் கர்த்தரே செய்தார். உடைந்து போன இழந்த, அதாவது மறுபடியும் வாழ்க்கை துளிர்க்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருந்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவளுடைய நம்பிக்கை, எனக்கு வாழ்க்கை கட்டப்படணும் நம்பி கர்த்தர் மேலே நம்பி வரல. பெத்லகேமுக்கு அப்படி வரல. எனக்கு இங்கே ஒரு போவாஸ், ஒரு மிகப்பெரிய சுதந்திரவாளி கிடைப்பான் அப்படின்னு நம்பி வரல. அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்கள் எனக்கு போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க எனக்கு போதப்பா, நீங்க எனக்கு போதும். இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்களேன். இந்த நம்பிக்கையில அசைவில்லாம இருங்க. உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த நம்பிக்கை கொண்டு வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. இது முதல்ல. ரெண்டாவது பாருங்களேன். ரெண்டாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:1 ரெண்டாவது சொல்வார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ரெண்டாவது சொல்வார், காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப காணப்படாத ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காணாததை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வது. நம்ம கண்களினால பார்க்க முடியாது, ஆனா காணாத உலகத்துல ஒண்ணு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்தார். இது மாத்திரம் இல்ல, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். கானான் தேசத்தை போய் வேறு பார்க்க போறாங்க. வேறு பார்க்க போனப்போ 12 பேர் போய் வேறு பார்த்துட்டு வந்துட்டு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த தேசத்தை குறித்து. இந்த தேசத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களா? ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருந்தோம்? வெட்டு கிளிகளை போல. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28 இருந்து 33 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். 27 இருந்து வாசிங்க. 27 அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் உங்க சத்தம் உயர்த்தி படிங்க. குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலேயும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோட கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய மக்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கியரையும் ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களே, தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து பார்த்து வந்தோம், கண்டோம், பார்த்தோம், சுற்றி பார்த்தோம், இப்படி இருந்துச்சு. அந்த பார்த்தத அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா தானே? உண்மையாவே அந்த தேசம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இருந்துச்சுதான். ஆண்டவர் அழைக்கும் போதுமே சொல்லிட்டாரு, அந்த தேசத்துல எத்தனை ஜாதி குடியிருக்காங்க? 7 ஜாதி குடியிருப்பாங்க. நான் அவங்களை துரத்திட்டு நான் உனக்கு என்ன செய்வேன்? அந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்.
என்னமோ இவங்களுக்கு இப்போதான் புதுசா போய் இந்த 7 ஜாதிகளை பார்த்த மாதிரி நாங்க ஏனாக்கியரை பார்த்தோம், எபூசியரை பார்த்தோம், கானானியரை பார்த்தோம், ஏனாக்கியரின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம், அவங்கள பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், பார்த்ததையே இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி இருந்துச்சு, அதை பார்த்தோம், கண்டோம் கண்டோம் பார்த்தோம் பார்த்தோம்னு தம் கண்களினால, வெளிப்புறமான கண்களினால கண்டதையே சொல்ல 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 எதிரே இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்னதை வந்துருச்சு? காய்ச்சல் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு. இனிமே நமக்கு இந்த கானான் தேசமே எங்க இருந்து வந்தோமோ அங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். ஒரு தலைவனை ஏற்படுத்துப்பா, நம்ம போயிடலாம். இவன்ட்ட போய் சாகிறதுக்கு நம்ம எங்கே போயிடலாம்? இதுக்காகவா கர்த்தர் நம்மை அழைச்சது? இதற்காகவா கண்ணா உன்னை கர்த்தர் அழைத்தார்? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை தேவன் கேட்கும்போது நம்ம திரும்பி அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளோ சொல்றதுக்கு ட்ரிகர் பண்றது யார் தெரியுமா? இந்த 10 பேர். 10 பேர் கண்ணில் பார்த்தோம், ராட்சதனை பார்த்தோம், நாங்கள் சுற்றி பார்த்தோம், அவன் கிழக்கு திசையில இருந்தான், அவன் மேற்கு திசை, என் கண்ணால் பார்த்தங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற விசுவாசம் கூட சிலர் அடிச்சு சொல்லுவாங்க பாருங்க, இதை என் கண்ணால் பார்த்தங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இருக்கும். இப்படி நடந்ததை என் கண்ணால் பார்த்தங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை பெருகுமா? 30 லட்சம் ஜனங்களுடைய விசுவாசத்தை இந்த 10 பேர் தன் கண்களினால கண்டதை சொன்னதுனால அப்படியே ஆட்டம் கண்டுருச்சு. ஆனா காணாத ஒரு வெற்றி ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், உனக்கு உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். அங்க யாரு இருக்கா? இத்தனை 7 ஜாதி இருக்கு, அவங்களுடைய அக்கிரமம் நிறைவேறலப்பா, நீ போ, நடந்து போ, போறதுக்குள்ள நான் அவனை என்ன செஞ்சிருவேன்? முடிச்சிருவேன் சொன்னாரு. அவன் ஏன் அங்க குடியிருக்க வச்சார் சொல்லுங்க பாப்போம்? ராட்சதர்கள் ஏன் அங்க குடியிருந்தாங்க? எனக்காக அங்க வச்சிருக்கிறாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அங்க வச்சிருந்தார். எதுக்கு? பார்த்து பயந்து நடுங்கி ஒளிந்து அப்படி ஓடுறதுக்கா? அப்புறம் எதுக்கு? இருங்க, சுதந்திரமாக ஒரு ராட்சதன் இருந்தா நம்ம போய் எப்படி அதை சுதந்திரமாக சுதந்திரிக்க முடியும்? என்ன பிரதர்? முறியடிச்சு நம்ம போவோம். ஒரு ராட்சதனை முறியடிச்சிட முடியுமா? முறியடிக்க முடியலன்னு தானே ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஏன் ஆண்டவர் ராட்சதனை அங்க வச்சார்? அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஓடுகிற தேசம். இன்னும் பாலும் தேனு மட்டுமா ஓடிச்சு? அது ஓடுறதுக்கு என்ன? அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? காடு, மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த தேசம். சரியா? அப்படி இருந்துச்சு, பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். ஆனால் அந்த தேசத்தில் நீ போகும்போது பள்ளத்தையும் மேடையும் பார்க்க மாட்ட. நீ என்ன பார்ப்ப? பாலும் தேனும் ஓடுகிறத பார்ப்ப. அதனுடைய கனிகளை நீ பார்ப்பாய். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப. அப்போ உங்களுக்காக அங்கே என்ன கட்டிட்டு இருக்கா? யார் கட்டுறா? மலை மேலே பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி சுமந்துட்டு யார் போய் வீட்டை கட்டுறா? ராட்சதன் கட்டுறான். எனக்காகவே செயல்பட ஒரு ராட்சதனை மலை தேசத்தில் நம்ம போய் தூக்கி சுமந்துட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்காகவே தேவன் அங்கே ராட்சதனை வச்சிருந்தார். எனக்கு வழியே ஆயத்தம் பண்ண, நான் போய் சுகமாய் குடியிருக்க, நான் போய் அந்த தேசத்தின் கனியை புசிப்பதற்கு தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க, மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. விசுவாசம் எப்படி வேறுபடுது பார்த்தீங்களா? ஒரே கானான் தேசம்தான். தேவனுடைய பார்வையை புரிந்து கொண்டு பார்த்த 2 பேருக்குள்ள வேற மாதிரி இருந்துச்சு. மனிதனுடைய சொந்த பார்வையில் பார்த்த 10 பேருடைய கண்களினுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை இந்த 10 பேர் சொன்ன அறிக்கை அவர்கள் அப்படியே ஆட்டங்கான வச்சிருச்சு. அப்படி அறிக்கைட்டான் பாரு, இனிமே எனக்கு இந்த தேசமே வேணாம், திரும்பி நம்ம எகிப்துக்கே போயிடலான்னு சொன்ன அத்தனை புருஷர்களும் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்திலேயே ஒருத்தர் கூட அந்த தேசத்துக்குள்ளே போகல. அவனுக்கு எவ்வளோ நல்லெண்ணம் பாருங்களேன், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் திரும்பி கொண்டு நாங்கள் எகிப்துக்கே போகிறோம்னு. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், நீ வேண்டானா போ,
உன் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போவேங்கிறார். சொல்கிறாருங்க, நீ வேண்டானா போ, ஆனால் பிள்ளைகளை நான் விட மாட்டேன். இந்த வனாந்தரத்தில் பிறந்துச்சுல இந்த 38 வருஷம், அவங்கள நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்களில் பார்க்கும் பொழுது உங்கள் கண்களுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஏனாக்கியரின் குமாரன் ஆகிய ஒரு ராட்சதன் இருக்கிறத பார்க்குறீங்களா? சொல்லுங்கள், எனக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காகவே நீ அங்கே இருக்கிறாய். நீ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணு, நீ எல்லாவற்றையும் கட்டு. யார் தான் சுதந்திரிப்பா? நானே அதை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. நானே அதை சுதந்திரிப்பேன். இதுதான் விசுவாசம். இதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. இது எங்கேருந்து தெரியுமா வரும்? வார்த்தையில் நம்புறதுலேருந்து தான் வருது. அல்லேலூயா. இது 2வது, காணப்படாதவைகளின் நிச்சயம். 3வது இந்த விசுவாசத்தினுடைய படி என்ன தெரியுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால், நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், நான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன், நான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு எங்கள் எகிப்திலே உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த செயலுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் தேவன் எனக்கு அந்த கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டாருன்ட்டு நான் இங்கேயே திரும்பி உக்காந்துக்கிட்டே இருந்தால் நான் அதை போய் சுதந்திரித்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ விசுவாசம் செயல்களில் வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்படும் தெரியுமா? கீழ்ப்படிதலில் தான் வெளிப்படும். தேவன் ஆபிரகாமை அழைத்தார் 12:1 ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்து 1வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் எப்படி ஆண்டவரே போகிறது, நான் உங்களை நம்புறேன் தான், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் தான், இங்கேயே இருக்கிறேன், இதை நீர் கானான் தேசமா நீ மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு அவன் கேட்காம எழும்பி நான் உங்களை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எழும்பி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்லுகிறார். அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் செயல். செயல் நமக்கு எப்போ வெளிப்படும் தெரியுமா? கீழ்ப்படிஞ்சாதான் வெளிப்படும். அதுதான் அந்த இடத்துல அவருடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துறாரு. ஒருத்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா அவர் வார்த்தையை மதிச்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னதை செய்ய முடியும். அங்கே என்னுடைய கீழ்ப்படிதல் வெளிப்படுது. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் கீழ்ப்படிதல்ல வெளிப்படும். ஆமென். அங்கே அப்படிதான் ஆபிரகாம் செய்கிறார். இது மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய நிலையில், என்ன வேணா நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படித்தான் இருப்பேன், செவித்தினம் உள்ளவர்களாய் மந்த இருதயம் உள்ளவர்களாய் நான் இருக்கின்ற வண்ணமாகவே, அவர் தான் சொல்ல, அவர் இருக்கின்ற வண்ணமாகவே இருக்கிறவராம். ஆனால் இன்னைக்கு நம்மளை குறித்து எழுதணும்னா எப்படி தெரியுமா எழுதணும்? இருக்கிறவராகவே இருக்கிறவர்களாய் நானும் இருக்கிறேன். அப்படியா? அம்மா இல்லை, சிரியாம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை. நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள், கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. ஆமென். ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போகிறார் பாருங்களேன். அதில் பாடு கஷ்டம் இருந்திருக்கும். கரடு முரடான பாதைகள் தான், வழியில் எத்தனை விதமான ஆபத்துகள், என்னென்ன சூழ்நிலை, அது எவ்வளோ தூரம் எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு அவர் சொன்னாருங்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் பாருங்களேன். அங்கே தான் ஆசீர்வாதத்தின் துவக்கமே அவருக்கு ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் கீழ்ப்படிதலில் கண்டிப்பாக வெளிப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தா அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன விசுவாசமா? செத்த விசுவாசம். கிரியைகளில் வெளிப்பட்டு தான் ஆகணும். ஆமென். அதாவது ரட்சிப்பு என்பதை ஆண்டவர் நமக்கு கிரியை இல்லாமல் நமக்கு தந்திருக்கிறார். புரியுதா? ரட்சிப்பு நான் எந்த செயலுமே செய்யலை. கிரியை என்பது செயல்பாடுகள். நல்லா கவனி. ரட்சிப்பு என்பது, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க,
ரட்சிப்பை நான் பெறுவதற்கு நான் எந்த செயலுமே செய்யலை. ஆமாவா? ஆமாதானா? எப்படி இப்போ நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றோம்? கிருபையினால நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் யார் செஞ்சா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சார். ஏன் பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல், குற்றம், குறைவில் எல்லாவற்றுக்கான தண்டனை தீர்ப்பை யார் ஏற்றுக்கிட்டா? செயல் வடிவத்தில் எனக்காக அந்த 3 நாள், அந்த சிலுவையினுடைய பாடுகளில் 3 நாட்கள் அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவையில் அடிபடுகிற வரைக்கும் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்து எனக்காக அவர் கிரியை செய்தார். அதன் வழியாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்றார். ஆனால் 8வது வசனம் பாருங்களேன், 8-9 படிங்க. ஈவு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்ப ரட்சிப்பு என்பது கிரியைகளினால நாம் பெறல. ஆனா 10வது வசனம் சொல்லுது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நான் துர்க்கிரியை செஞ்சுட்டு என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்துல வாழ முடியாது. ஏன் இஷ்டப்படி வாழ முடியாது. எனக்கு என்ன ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்து இருக்கிறார். அதான் சொல்ல, ஒரு வசனம் தான் வித்தியாசம். 2 வசனத்துக்கு நடுவில் அடுத்து 10வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரும் எதற்காகவா? எல்லாரும் இங்கே கவனிங்க, எல்லாரும் இங்கே கவனிங்க. நற்கிரியைகளை செய்வதற்காகவே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கிறீங்க? நம்மளுடைய ரட்சிப்பு கிருபையினால பெற்றுக்கொண்டோம். இந்த பெற்ற ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் போகணும்னா நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? நல்ல செயல்களை செய்கிறவர்களாக. அல்லேலூயா. அந்த நல்ல செயல்களை செய்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை நடத்துகிறார். அவருடைய வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு, ஆலோசனைகளை தர்றாரு. ஆமென். ஆகவே நல்ல செயல்கள் நாம் செய்ய வேண்டும். அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நோவாவை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ்ப்படிதல் அற்புதமாக அவரும் அங்கே வெளிப்படுத்தியிருப்பார். நோவா 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22. நோவா அப்படியே, இப்படி படிக்கணும், நோவா அப்படியே செய்தார். அப்படியே, இந்த வார்த்தைக்கு பிசுரே இல்லை பாருங்களேன். அப்படியே செய்தார். எப்படி? தேவன் என்னத்த சொன்னாரோ ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனா மழைங்கிற ஒண்ணு இந்த நோவா பார்த்தாரானா? பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மழை வரப்போது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு? ஒரு பேழையை பண்ணு. அப்படியே அப்படின்னு சொல்றார். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் இந்த சாட்சியை ஒரு நாள் வேதத்தில் எழுதணும். ஆமென். ஒரு புத்தகம் எழுதப்படுனா நமக்காக எழுதணும். நம்மளை பேரை சொல்லணும். அப்படியே செய்தார்கள். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஒபீடியன்ட், ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவரை கேள்வி கேட்காம அவர் சொல்லிட்டாருன்னா எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆமேன்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது பாருங்களேன், உலகமே பெரிய பேரழிவை கண்டுச்சு. ஒரு நோவாவினுடைய செயல்பாடு முழு குடும்பத்தையும் பாதுகாத்தது. அல்லேலூயா. சேம் காம் யாபேத்தெல்லாம் எப்படி விசுவாசத்தில் இருந்தாங்களா, கடவுளுக்கு எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் இதில் சொல்லப்படலை. ஆனால் நோவாவை குறித்து சொல்றார். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள அவர் எப்படி இருந்தாரா? உத்தமனும் நீதிமானுமா இருந்தார். தேவனுடைய கண்கள் அவர் என்னத்தை பெற்றுக்கிட்டாரு? கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்ததுனால ஒரு நோவாவின் நிமித்தம் முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பி மழையை பார்க்கல. எல்லாரும் கேலி பண்ணியிருப்பான், இவ்வளோ பெரிய பேலை எதுக்கு நோவா தாத்தா நீ உண்டாக்குற? கேலி பண்ணியிருப்பான் தானே.
இவ்வளோ பெரிய பேலை, மழை வரப்போகுதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு, வெள்ளம் வரப்போகுதான், அதுக்கா வெள்ளமா மழையா எவ்வளோலாம் கேலி பண்ணியிருப்பாங்க. எதுக்குமே செவி சாய்க்கலைங்க. கர்த்தர் சொன்னார். முழு உலகமும் எதிராக இருக்குது. இந்த அதாவது 800 கோடி மக்களில் ஒரு குடும்பம் மட்டும்தான் கடவுளுடைய குடும்பமாக இருக்குது. இது மாதிரி சவாலை நம்ம சந்தித்தோம்னா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை அவன் அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர், ஏன் இது அவங்களாம் அப்படி அந்த சபைக்கு போகிறாங்க, அவங்களாம் இதை பண்ணுறாங்க, இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, அவங்களாம் இப்படி செய்கிறாங்க, விசுவாசிகளவே மற்றவங்கள நம்ம அதை இதையும் சொல்லிக்கிட்டு இப்படியே காசிப், அதுக்கு பேர் என்னது, டீசெண்டாக அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும். காசிப்னா என்னது? காசிப். ரொம்ப ரொம்ப டீசெண்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்கள தான் வாழ்க்கைக்கு இடரலுக்கு மற்றவங்கள எல்லாத்தையும் காரணப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நோவா யாரையுமே பார்க்கல. கர்த்தர் ஒருவரை மாத்திர தனக்கு முன்னாடி வச்சுட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்கிற, அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருந்ததுனால முழு உலகமும் அழிக்கப்பட்ட போதும் பெருவெள்ளம் வருதுங்க. கப்பல் அந்த பெருவெள்ளத்தில் எப்படி போயிருந்துருக்கு யோசிச்சு பாரு. அப்படியே அடிச்சு கிளப்பிட்டு போயிருக்கும். எங்கேயாவது மலையில் மோதி அதுக்கு சேதம் அடைந்தது அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? தண்ணி உள்ளே வந்துருச்சு ஜன்னல் வழியா. ஒரு இடத்துல நோவா சரியாக அந்த பேழையை செய்யாமல் இருந்ததுனால தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? 1 வருஷம் தண்ணிக்குள்ளே மிதக்குது அந்த கப்பல், எங்கேயாவது ஊறி சேதமாயிருச்சா? அப்போவே எவ்வளோ ஞானமாக கர்த்தர் அந்த எப்படி கப்பலை செய்யணும், அதற்கு என்ன பூசணும், அதை மிதக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத எப்படி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்து செஞ்சிருக்கு. எந்த மறுப்புமே கேட்காம அப்படியே செய்த ஒரு மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. அவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லத்தக்கவன் யாருன்னு சொல்லு. அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லத்தக்கவர்கள் யார்? அதனால் நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதான் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கான அர்த்தமே. இல்லைன்னா எல்லாரையும் போல் நம்ம வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு பெரிய பஞ்சகாலம், பெரிய ஒரு அழிவு, பேரழிவு, அதுலேருந்து தன் குடும்பமாக பாதுகாக்கப்படுறாங்க. நீங்களும் நானும் பாதுகாக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய என்னென்னமோ பண்ணுறான். எங்கேயோ ஒரு நாட்டில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய பனிப்பாறைக்குள்ளே பெரிய ஒரு உள்ள குடஞ்சி ஒரு பெரிய ஒரு குகை அமைச்சு அழிவு வந்தால் அந்த இடம் அழியாமல் இருக்கும்னு ஒரு மனதில் ஒரு கற்பனையில் மனிதன் உள்ளே வச்சுருக்கான். பனிப்பாறையிலே வச்சுருக்காங்க பூமிக்கடியில். அந்த பனிப்பாறைக்குள்ளே தான் அது வழி இருக்குது. நான் அதை பார்த்தேன் நியூஸ். நார்வேலையா? நான் நாடு மறந்துட்டேன். நார்வேல அந்த பனிப்பாறைக்குள்ளே தான் அந்த வழி போகுது. பார்த்தேன் நான் அதை. பூமிக்கடியில் வச்சுருக்காங்க. இன்னொன்று நிறைய பணக்காரர் பில்லினியருக்கெல்லாம் என்ன தெரியுமா நம்பிக்கை? எங்கே போயிடலாம்? செவ்வாய் கிரகத்துக்கு. ஏன்னா பூமி தானே அழிய போகுது, நம்மளை எங்கே போயிடலாம்? செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாம். இப்படி எல்லாம் நினப்பு. ஆனால் ஆண்டவர் எங்கே தான் குடியிருக்க வச்சிருக்கிறாரு? இங்கே தான். அங்கெல்லாம் போனால் முடியாது. என்ன பிரதர்? அவங்க படிக்கலை, படிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் அறிவு அதை நம்ப முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லா கோள்களும் இருக்குது. அவனை அப்படி நம்புறதில்ல. எல்லா சயின்டிஸ்டும் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. எதனால நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு பெரிய ஒரு ஆணவத்தனத்தில் இன்னைக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அது அல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? பூமியை அசைச்சிருவாராம், வானமும் அசைக்கப்படுமா. இவை எல்லாவற்றிலேருந்து தப்பு வைக்கப்படுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாவலர் யார் தெரியுமா? அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் பான்கிற அந்த இருதயம் நமக்கு இருந்தால் போதும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையே ஆண்டவர் பாதுகாப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என் நிமித்தம் என் குடும்பம், என் பிள்ளைகள், சந்ததி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம்? ஆதாம்குள்ளேருந்து வந்தது எவ்வளோ உண்மையோ, அதுக்கு பிறகு எங்கேருந்து வந்திருக்கோம்? நோவாவுக்குள்ளேருந்து வந்திருக்கோம்.
ஆமாம் தானே? ஒரு பெரிய பேரழி உண்டாகி ஆண்டவர் அப்படி ஒரு புது உலகத்தை நோவாவுக்கு அவன் சந்ததிக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒபீடியன்ட் தான். விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆகவே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா. 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா. அன்றைக்கு அவனையே சுதந்திரவாளியாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளின் நடுவில் உங்கள் ஞானத்தையும் உங்கள் வழி நடத்துதலையும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரட்டப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அறிவை சார்ந்து அல்லப்பா, உங்கள் வழி நடத்துதன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் ஞானத்தின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. உங்களுடைய வல்லமையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு நிச்சயம், விசுவாச காணப்படாதவைகளின் மேலே ஒரு நிச்சயம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் கண்களால் பார்க்காவிட்டாலும் நீர் எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்துருக்குறீங்கப்பா. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். நிச்சயமாய் நான் ஒரு நாள் அதை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. காலங்கள் சமயங்கள் ஆகலாம், ஆனாலும் அப்பா ஸ்தோத்திரையா, எப்படி இஸ்ரவேல் மக்களை நீர் சொன்ன வார்த்தையின்படி, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அந்த கானானை சுதந்திரிக்க செய்தீரோ, அதுபோல அந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்ய நீர் வல்லமை உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. இந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலின் வழியாக வெளிப்படட்டப்பா ஆண்டவரே. நோவா எப்படி ஆண்டவரே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு, மழை வரும், வெள்ளம், இதை எதையுமே பார்க்கல, ஆனாலும் அதை குறித்த ஒரு எச்சரிப்பை பெற்று அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நம்பி அதை அப்படியே அதை செய்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்கள் தரவேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல செயல்களை செய்கிறவர்களாக, நற்செயல்களை செய்கிறவர்களாக, அதற்காகவே உமக்குள்ளாக நீர் எங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளாக விசுவாசம் பூரணப்படட்டும், எங்களுக்குள்ளாக விசுவாசம் பூரணப்படட்டும் ஆண்டவரே. பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணம் உள்ளவர்களாய் மாற்றப்பட தெய்வமே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு எங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை தாங்க. அருமையான மக்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. சூழ்நிலைகளை காட்டிலும் சூழ்ந்திருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர் என்றதான அந்த நம்பிக்கை நீங்க கொடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே அதை அனுபவமாக அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்திடுவீராக தகப்பனே. ஆண்டவரே நீங்க கூட இருந்து நடத்துங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்திடுங்க. வேதத்துல பரிசுத்தவான்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை கண்டது போல அருமையான மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில எதற்காக ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய முடிவை பார்க்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.